எனக்கு திடீர்னு ஷாப்பிங் போகிற மாதிரி ஆயிடுச்சு. நினச்சே பார்க்கல. ஏன்னா வீட்டில் 2 திங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். உடனே நீனே கிளம்பு வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வந்தால் எப்படியும் கண்டிப்பாக காசு நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டாங்க. சரி போகிறதோட இன்றைக்கி இந்த மாதம் தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பெரிய ஒரு பில்லை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாங்க போன பொருள் வந்து இந்த கடையில் இல்லாமல் போச்சு. நல்லாவும் இல்லை பார்க்கும்போது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோப்பம் விளக்குமாறு தான் வாங்க போனோம். அது இங்கே இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் இல்லையா. அதோட சரின்னு சொல்லிட்டு அப்படி கடத்தருக்கில் போய் வாங்கிட்டு வந்தோம். வர வழியிலே வந்து நம்ம ஊர் அட்டியில் வந்து 2 ரைஸ் போய் சொல்லிக்கிட்டு போயிருந்தோமா, அதை ரிட்டன் வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்தோம். போகிறது என்னமோ லோக்கல் தான். ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து என்னமோ வெளியூரில் போய் சுற்றி பார்க்க போகிற மாதிரி பைக்கில் போனால் ஒரே ஜாலியாக இருக்கும். ஒரே ஆட்டம் பாட்டமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் கேப்பில் அவ்வளோ ஒரு சவுண்டு பிள்ளைங்க 2 பேரும். சரி வாங்க என்ன பண்ணுறது, உங்களுக்கு இதுதான் ஜாலி அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பொருளை நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம தேவைப்படாத பொருள்லாம் எதுவும் வாங்குறது கிடையாது. அனாவசியமாக எந்த பொருளும் வாங்கவும் மாட்டேன். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பொருள்லாம் ரொம்ப கம்மியாக தான் பார்த்து வாங்கினேன். அப்படியுமே வந்து ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. என்ன பண்ணுறது, வீட்டுக்குன்னு தேவையாக வாங்கும்போது அது இப்போ விலையும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குல்ல. எல்லா பொருளுமே போன மாதம் வாங்குறத விட இந்த மாதம் ₹1 ₹2 கூட தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஐயோ சிக்கன் ரைஸை மறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டிக்கு டிக்கியில் இருந்துச்சு. போய் அப்படி சிக்கன் ரைஸையும் பால் பாக்கெட்டு அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா பால் இல்லை அப்படின்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக அப்போ தூங்கவே முடியாது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து பால் அடுப்பில் போடுறேன். கரெக்டாக சிலிண்ட்ரு முடிஞ்சு போச்சு. ஐயோ இது என்னடா கிரகமாக போச்சு. நல்ல வேலையாக போச்சு. நம்ம வந்து நேற்றே வந்து சிலிண்டரை புக் பண்ணி 1 வாரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டோம். அதனால் வந்து சிலிண்டரை இதுலேயே இருந்துச்சு. அதோட டக்குன்னு எடுத்து மாட்டிட்டு பிள்ளைங்களுக்கு பாலை காய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே நம்மளும் சாப்பிட உட்காந்தாச்சு. ஆனால் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பொண்ணு வந்து அவங்களாம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் சரி பெரிய பொண்ணு இருக்காங்களே, அவங்களுக்கு இன்னுமே நம்ம ஊட்டி விட்டாலும் சாப்பிடுவாங்க. அதுவுமே ரொம்ப செருக்கமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன தான் பிள்ளைங்க சாப்பிட்டாலுமே அந்த நைட்டு ஃபுல்லாக பால் கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு எப்படா ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நானே பார்த்துட்டே இருக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே சிலிண்டர் 2 மாதம் வரும். ஆனால் இந்த தடவை வந்து 49 நாள் மட்டும்தான் வந்துச்சு. வீட்டில் இருக்கனால அப்பப்போ அடிக்கடி சமைச்சிட்டே இருக்கோமா, அதனால் இந்த மாதம் சிலிண்டர் கொஞ்சம் 10 நாள் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து சிக்கன் ரைஸ் வந்து எப்போ உள்ள டேஸ்ட்டு இன்றைக்கி இல்லை. என்னென்னு தெரில, ஏதோ கொஞ்சம் சப்புன்ற மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்தாச்சே சாப்பிட்ணுமே அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.